வணக்கம். இந்த அருமையான ஒரு தருணத்துல எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஈவெண்ட் மூவி இன்குபேஷன்ங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியான்னு நாங்க நம்புறோம். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னா, ரத்தினம் இன்குபேஷன்ங்கிற வார்த்தை நார்மலா யூஸ் பண்றது ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு தொழில் தொடங்குறதுக்கு உருவாக்கப்படுற செட்டப் தான் இன்குபேஷன் சென்டர்னு பேரு. அது ஆர்கனைஸ்டா எல்லா கவர்மெண்ட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, வேரியஸ் ஸ்டேட்ஸ்ல ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் சென்டர்ஸ்ங்கிறது ரொம்ப பாப்புலரா இருக்கு. அதுல ரத்தினம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த கண்ட்ரி. டாப் 10 பெஸ்ட் இன்குபேட்டர்ஸ்ல நம்ம ரத்னம் கேம்பஸ்ல ஒன்னு இருக்கு. அது அட்டல் இன்குபேஷன் சென்டர். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல 10 crores ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இன்குபேஷன் சென்டர். ஏஐசி ரைஸ் அபிஷியலா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால டாப் 10 பெஸ்ட் இன்குபேட்டர்ஸ் இந்த கண்ட்ரின்னு பேர் வாங்கியிருக்கு. ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட்ல டாப் 2-3 பெஸ்ட் இன்குபேட்டர்ஸ்ல வந்திருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஃபண்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் ஃபண்ட் இந்த அட்டல் இன்குபேஷன் சென்டர் ஏஐசி ரைஸ்க்கு வந்திருக்கு. அது வழியா இப்ப சக்சஸ்ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 75 ஸ்டார்ட் அப் உருவாக்கி இருக்கோம். 75 ஸ்டார்ட் அப்னா எல்லாமே புது ஐடியாஸ்ல புது ஸ்டார்ட் அப்ஸ், பயோஃபியூவல் யூஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப், பேமெண்ட் மெத்தடாலஜி புதுசா உருவாக்குறதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு ஹியரிங் எய்டு காது பிறப்பிலேயே கேட்காதவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ், பெஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் ஒரு 75 உருவாக்கி இருக்கோம். அதுல கிட்டத்தட்ட 7-8 மோர் தேன் $1 million, மோர் தேன் 8 crores ஃபண்டே ரைஸ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா நம்ம இந்த அட்டல் இன்குபேஷன் சென்டர் ஏஐசி ரைஸ் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் ரத்னத்துல. சோ அதுல ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ல இன்னும் விரிவடைத்து சில விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, இந்தியா ஒரு மூவி வாட்சிங் கண்ட்ரி, ஒரு மீடியா பயங்கர ஒரு இம்பாக்ட் இருக்கிற கண்ட்ரி. இதுல மூவிஸ்க்குன்னு ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு செட்டப் இல்லையே. இந்த மாதிரி எப்படி ஒரு புதுசா தொழில் தொடங்குற ஒரு ஐடியாவோட வர்றான், அந்த ஐடியாவை கொண்டு அந்த ஐடியாவை ஒரு பிசினஸா உருவாக்குற, கிரியேட் பண்ற, சப்போர்ட் பண்றது பேர் தான் இன்குபேஷன்ங்கிறது. ஒரு ஜஸ்ட் ஒரு தாட், இந்த மாதிரி ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவோட வருவான். அவன் நம்ம இன்குபேஷன் சென்டர்ல வெளியில போகும்போது ஒரு தொழிலோட வெளியில போவான். இதுதான் அந்த இன்குபேஷன் சென்டரோட வேலை. இதே வேலையை மூவிஸ்க்கு பண்ணா என்ன? நிறைய யங் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், தாட் லீடர்ஸ், ஈவன் கேமராமேன் நிறைய பேர் மார்க்கெட்ல இருக்காங்க வித் லாட் ஆஃப் ஐடியாஸ். ஏன்னா நிறைய பேர் இந்த மூவி இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் டிஃப்ரெண்ட் நல்ல ஐடியாஸோட பேசிட்டே இருக்காங்க. நிறைய எங்கேயோ ஒரு பிளாக்ல அது எல்லா நல்ல ஐடியாஸும் நல்ல சக்சஸ்ஃபுல் மூவிஸா வர்றதுக்கு வேணுங்கிற எல்லா விதமான விதைகளும் அங்க இல்லை. ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் நம்ம இன்குபேஷன் சென்டர்ல. சிமிலர் டு எப்படி ஒரு ஸ்டார்ட் அப்போட ஒரு லைஃப் சைக்கிள், ஒரு ஐடியாவோட வெளியில போகும்போது ஒரு பிசினஸோட போறானோ, அதே மாதிரி ஒரு மூவியோட ஐடியாவை எடுத்து வெளியில போகும்போது ஒரு கமர்ஷியலாவோ ஏதோ ஒரு விதத்துல ஒரு மூவியா வெளியில போக வைக்கணும். அப்படிங்கறத இந்த மூவி இன்குபேஷன் சென்டர்னோட நோக்கம். ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாட் மேபி நாங்க ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வழியாவோ இல்ல டிஃப்ரெண்ட் கிரவுட் சோர்சிங். இன்னைக்கு கிரவுட் சோர்சிங் வழியா ஐடியாஸ்ங்கிறது வந்துட்டு இருக்கு. கிரவுட் சோர்சிங் வழியா டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜில டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வரும். நம்ம மூவி இண்டஸ்ட்ரியில நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் ஏற்கனவே இதுல இணைஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம டேபிள்லயே இருக்கிறவங்க எல்லாருமே மூவி இண்டஸ்ட்ரியில புதுசா இருக்கிறவங்க கிடையாது. நாங்க வேணா புதுசு, பட் பேசிக்கலா எல்லாருமே டீப்பா சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கிற ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே இங்க இருக்காங்க. ஸோ அந்த அனுபவத்தை இந்த பேனலா ஒரு செட்டப்பா உருவாக்க போறோம். அதுதான் மூவி இன்குபேஷன் சென்டர். அதை இன்னைக்கு இனாகிரேட் பண்றோம். இது வழியா வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். அந்த வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் வழியா நல்ல ஐடியாஸை சேனல் பண்ணி ஒரு ஃபனல் பண்ணி இந்த பேனல் வழியா இந்த பேனல் இருக்கிற மெம்பர்ஸே டைரக்ட் பண்ணலாம், இல்ல அது இதை சப்போர்ட் பண்ணலாம். we are also going to have ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வைக்க போறோம். ஈவன் இன்குபேஷன் சென்டர்லயும் எங்ககிட்ட ஃபண்ட்ஸ் இருக்கு, கவர்மெண்டோட ஃபண்ட்ஸ் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு ஐடியா இதையே ஒரு சீட் ஃபண்டா கொடுத்து ஒரு மூவியை ப்ரொடியூஸ் பண்ற கொடுக்கலாமாங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பண்ணுவோம். இல்லைனாலும் பிரைவேட் ஃபண்ட்ஸை சோர்ஸ் பண்ணி ஒரு பூல்ல வச்சு
ஒரு ஐடியாவோட வர்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பைலட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு ஃபண்ட் பண்ணக்கூடிய ஃபண்டும் வச்சிருப்போம். அந்த ஐடியாவை வந்து ஒரு பைலட் பண்ணும்போது அதுக்கு வேணுங்கிற செலவுக்கு மீட் பண்ற அளவுக்கு இருக்கும். அது சக்சஸ்ஃபுல்லா வந்து அடுத்த லெவல்ல டிஃப்ரெண்ட் இன்வெஸ்டர் பேனல் இருக்கும். அந்த இன்வெஸ்டர் பேனல்ல அந்த பைலட்டை பார்த்து அதுக்கு ஃபண்ட் பண்றதுக்கு வேணுங்கிற ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த முடிஞ்ச அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் செட்டப் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த மல்டிமீடியா செட்டப் இதெல்லாமே உருவாக்கி ஒரு இன்குபேஷன் சென்டர்னோட இன்னொரு ஆம் அந்த மூவியை சக்சஸ்ஃபுல்லா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணணுங்கிறதா இந்த இன்குபேஷன் சென்டர்னுடைய நோக்கம். மூவி இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்து ரொம்ப இன்னோவேட்டிவா மாறிட்டு இருக்கு. இப்பதான் பேசிட்டு இருந்தோம், எந்த சேனல்ல போனா சக்சஸ்ஃபுல்லா வருது அப்படிங்கிறது மாறிடுச்சு. பிக் ஸ்கிரீன்ங்கிறது ஒண்ணு, ஓடிடி ஒண்ணு வந்துட்டு இருக்கு, டிஃப்ரெண்ட் டிவி சேனல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எத்தனை அவென்யூஸ்ல இதை வந்து பிசினஸ் பண்ணலாங்கிறது ரொம்ப மாறிடுச்சு. ஃபண்டிங் எப்படி மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ள வருதுங்கிறதும் ரொம்ப மாறிடுச்சு. எந்த மாதிரி மூவிஸ் வந்து சக்சஸ் ஆகுது அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப இன்னோவேட் ஆயிட்டு வந்துருக்கு. ஸோ அதனால இதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேனல் மெம்பர்ஸும் நாங்களும் இணைந்து இந்த மாதிரி ஒரு மூவி இன்குபேஷன் சென்டர் ஒன்று உருவாக்கி இது வழியா நல்ல சக்சஸ்ஃபுல்லான மூவிஸ் கமர்ஷியலாகவும் சரி சோஷியல் அப்ஜெக்டிவ்லையும் சரி உருவாக்கப்படும் நம்புறோம். இந்த முயற்சிக்கு இந்த பேனல்ல இணைஞ்சிருக்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஐ திங்க் அவங்க ஒவ்வொருத்தரோட கருத்தும் ஒன்று இருக்கும், நீங்க கேட்கலாம். சவுத் மூவி இன்குபேஷன் சென்டர் நான் ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லை, இந்தியாவில் இருக்கான்னு தெரியல. அந்த மாதிரி ஒண்ணு இருக்கான்னு தெரியல. இதுல வந்து சியான் வந்து ரேடியோ சேனல்ல இருந்தாரு, இப்பவும் இருக்காரு, ரேடியோ சிட்டில இருக்காரு. அவர் வந்து இப்ப அந்த அந்த முயற்சியை வந்து ரத்னத்துல ஹெட் பண்றதுக்கு he has joined us also. சியான் will be the லீடர் இங்க இந்த இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்றதுக்கு. அது இது மாதிரி ஆனா நம்ம நிறைய பேர் இன்வால்வ் பண்ணோம், மூவி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அனுபவம் இருக்கு. ஏன்னா புதுசா வர்றவங்களுக்கு எல்லா ஐடியாவும் இருக்காது. இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்புளா ஐடியா கொண்டு வரலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் we will have all the setup. சவுத்லன்னு இல்லை, இந்தியாலே எனக்கு இன்குபேஷன் சென்டருங்கிற ஸ்டுடியோஸ் இருக்கு, மல்டிமீடியா செட்டப்ஸ் இருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கோம். டைரக்டர்ஸ் தனியா இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் தனியா இருக்காங்க, ஃபைனான்சர்ஸ் தனியா இருக்காங்க. மூவி இன்குபேஷன் சென்டர் அப்படின்னு ஒண்ணு நான் கேள்விப்பட்டது இல்ல, மேபி ஐ திங்க் அதர் பீப்புள் கேன் கிளாரிஃபை. இல்ல இன்குபேஷன் சென்டர் நீங்க பேசுங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இன்குபேஷன் சென்டர் ஃபார் மூவிஸ். ஆக்சுவலா ஏன் வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் ஆரம்பிக்கணும்னு இவரு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நானும் மீட் பண்ணுவோம், இண்டஸ்ட்ரிக்கு வாங்கன்னு சொல்லுவேன். ஏங்க காசு போட்டு காசு எடுக்கிற ஏதாவது சொல்லுங்க, அங்க ஒண்ணுமே எனக்கு தெரியாது, நான் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. பட் இன்குபேஷன் சென்டர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை ஒரு மூவி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு டிஸ்கஷன் ரொம்ப நாளா அவர் மைண்ட்ல இருந்துட்டு இருந்தது. அப்புறம் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஒரு ஃபார்ம்ல வந்துச்சு. ஏன் இன்குபேஷன் சென்டர், ஒய்? ஏன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து பணம் வேணும். ஆனா பணம் போடுறவங்கனால இன்னைக்கு சினிமால பணம் எடுக்க முடியுதுன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் டஃபஸ்ட் ஜாப். அப்போ அங்க ஏன் லேகா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலேஜ், ஸ்கிரிப்ட், இது ரெண்டுமே பணம் இருக்கிறவங்க கிட்ட வந்து நல்ல கதைகள் வந்து அமையறது இல்லை, திறமைகள் ஒன்றும் சேர்றது இல்லை, ரெண்டுமே வேற வேற இடத்துல இருக்கு. அப்போ மீட் பண்ணவங்கள இவங்க நல்லா எடுப்பாங்கன்னு நம்பி ஒரு படம் எடுக்கிறோம், அதனால நீங்க சரியா போக மாட்டேங்குது. நீங்க பெரிய படங்கள் தான் தியேட்டருக்கு ஓடுதுங்கிற ஒரு பெரிய மித்தும் இருக்கு. பட் இன்னைக்கு இந்த 2 இயர்ஸா வந்து ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இப்ப எல்லாரோட டிவி ரேட்டிங்ஸுமே குறைஞ்சிருக்கு. அதாவது என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ் சொல்லுவாங்க, ஜிஎஸ்சி, இதோட பார்வையாளர்களே குறைஞ்சிட்டாங்க. ஸோ அப்போ என்னன்னா வேற ஜென்ரேஷன் அடுத்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஓடிடி வந்துச்சு, டிவியில மொபைல்ல படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆப் வந்துருச்சு. அப்படிங்கும்போது கிரியேட்டிவிட்டி அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த வருஷம் சினிமாவே டிப்ல இருக்குன்னு சொல்றோம். ஓடிடி வாங்குறத நிப்பாட்டிட்டாங்க. ஆனா இந்த வருஷம் என் இன்குபேஷன் ஸ்டார்ட் பண்றது கரெக்ட்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். அப்படின்னா எப்பவுமே வந்து கூலிங் பீரியட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் தேவைப்படுது. ஸோ இந்த இன்குபேஷன் சென்டர் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு இன்குபேஷன் சென்டரா இருக்கு. எல்லாருமே ஊர்ல இருக்கு, இந்த பெல்ட்டை சுத்தி இருக்கிற எல்லாருமே சென்னைக்கு தான் போகணும். இங்க டைரக்டரா இருப்பாங்க, ஆக்டரா இருப்பாங்க, இங்கே விஸ்காம் இருக்கு நம்ம காலேஜ்ல. ஸோ இங்க நிறைய பேரை உருவாக்கணும் அப்படின்னா அப்போ சென்னைக்கு யாரை போய் பார்க்கணும், எப்படி போய் பிச் பண்ணணும், எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ முட்டி மோதி வாய்ப்பு கிடைக்கிறவன் தான் ஜெயிக்கிறான். ஸோ அப்போ அதை ஒரு இடத்துக்கு சரி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை.
ஸோ இந்த இன்குபேஷன் சென்டர்ல ஒரு மென்டர் இருப்பாங்க, மீட் பண்ணி கைட் பண்ணுவாங்க. ஸோ அவர் கதை நல்லா வச்சிருக்காருன்னா அடுத்த லெவலுக்கு போகும், கதை நல்லா இல்லைன்னா க்ரூமிங் செஷன் போயிட்டு வாங்கன்னு இருக்கும். ஸோ அதுதான் இந்த இன்குபேஷன் சென்டர். ஒரு தொழில் பண்ண உள்ள வராங்கன்னா அது எந்த லெவல்ல இருக்கு அந்த கதை, இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வாங்க, இல்லை யாரை வச்சு பண்ணலான்னு இருக்கீங்க, என்ன இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி சினிமா கனவோடு இருக்கிற நிறைய பேர் சினிமால இன்வெஸ்ட் பண்ண ஆசையா இருக்கும், ஆனா எப்படி பண்ணணும்னு தெரியாது. என்ன எல்லா வேலையை விட்டுட்டு இங்க பண்றது, ஒரு மைக்ரோ மேனேஜர் பண்றது பெரிய விஷயம். ஒரு 23-24 கிராஃப்டையும் மேனேஜ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி இன்குபேஷன் சென்டர் இருக்கும்போது ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்களையும் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. கேமராமேன் இருக்காரு, பின்னாடி டைரக்டர் இருக்காரு, அண்ட் மாதமிட்டு ரங்கராஜ் இருக்காப்புல, நான் இருக்கேன், இன்னும் நிறைய பேர் கூட லேட் ஆவாங்க. ஸோ பின்னாடி நம்ம இவர் இருக்காரு, ப்ரொடியூசர் நாங்கள் பின்னாடி உட்கார வச்சிருக்கோம். ஏன்னா அவர் தான் எங்களெல்லாம் உருவாக்காரு. ஸோ அந்த மாதிரி சினிமாவில் அதுவும் கோயம்புத்தூர்ல வந்து ஒரு கிளஸ்டர் உருவாக்கி தமிழ் படம் அப்படின்னாலே சென்னை அப்படிங்கறத மாத்தி கோயம்புத்தூர்லயும் படம் பண்ண முடியும். இங்கேயும் விஎஃப்எக்ஸ் வச்சிருக்காரு, இங்கேயே எல்லாமே அவர் செய்யறாரு. ஸோ அப்போ அவரோட ட்ரீம் என்னவா இருக்குன்னு கேட்கும்போது கோயம்புத்தூருக்கு சினிமாவை கொண்டு வரணும், ஏன் நம்ம ஊர்ல வச்சு படம் பண்ண முடியாதா? இது நிறைய இளைஞர்களுக்கு இங்க ஒரு பெரிய உந்துதலா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய படிக்கிற யங்ஸ்டர்ஸுக்குமே இங்க ஒரு இன்குபேஷன் இருக்கு. நம்ம சியாண்ட பேசும்போது கூட சொன்னாரு, இங்க எல்லாருமே அந்த கதை சொல்லலாம், இங்க சென்னைக்கு போக தேவையில்லை, இங்க ஃபுல் டைமா நம்ம உட்காந்து அதுக்கான ஒரு டீமை செட் பண்ணும்போது க்ரூமிங் செஷன் இருக்கும். இப்ப நாங்களாம் அட்வைசரா இருக்கோம், போர்ட்ல இருக்கோம்னா மந்த்லி ஒன்ஸ் ஒரு கால் பண்ணுவாங்க, பண்ணிட்டு மீட் பண்ணி என்ன கைடன்ஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு. ரைட்டரா இருந்தாங்கன்னா ரைட்டருக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கலாம். நம்ம ஊர்ல வந்து ரைட்டர்ஸ் என்கரேஜ் பண்றதே இல்லை, அதனால நிறைய நல்ல கதைகள் வர மாட்டேங்குது. மலையாள படம் நல்லா இருக்குன்னு சொல்றோம், இனிமேல் தமிழ் படங்களே மலையாள படம் சொல்லி ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப காமெடியா பேசிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம ஊர் படங்களை தேர்தல் வாங்கும்போது நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம், அதை புது படங்கள் மலையாள படங்கள் வந்தா பார்க்க ஆர்வமா இருக்கும்னு காரணம் நல்ல படங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு. அப்போ நம்ம ஊர்லயும் நல்ல படங்களை உருவாக்கணுங்கிற ட்ரீமோட தான் இந்த டிவிஷன் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுல மெயினா வந்து புதுசா நான் பாக்குற விஷயம் என்னன்னா, கதையில அவரோட திறமையோடு இருக்கிறவங்களையும் இந்த பணம் கனவோட இருக்கிறவங்க ஒண்ணு சேர்க்கிறதா ஒரு வேலை. ஏன்னா பணம் வச்சிருக்கவங்க தனியா இருக்காங்க, திறமை தனியா இருக்கு, அதனாலதான் நிறைய தோல்விகள். இது ரெண்டையும் ஒரு இடத்துல டேலண்ட் பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பரான இன்வெஸ்டரையும் நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு பிரின்சிபல் செக்யூரிட்டியாகவும் அவங்களுக்கு ஒரு நல்ல முதலீடு பண்ணணும், ப்ராஃபிட் இல்லைனா கூட ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற கன்சிஸ்டன்சிங்கிறதா ஒரு இன்குபேஷனோட பெரிய டிசைன் ஆஃப் மாடல். ஏன்னா அதுதான் அடுத்த லெவல்ல அது குரோ ஆகும். ஸோ அதுக்கான நல்ல ஒரு முயற்சியா தான் இது ஒரு ஸ்டார்ட் அப்பா இது ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இதுவுமே ஒரு ஸ்டார்ட் அப் தான். ஸோ இது பெரிய லெவல்ல குரோ ஆகுங்கிறதா எங்க எல்லாருடைய நம்பிக்கையும். அதுக்காக எல்லாரும் யூ ஹேவ் டு கான்ட்ரிபியூட் ஃப்ரம் அவர் எண்ட். இப்போ நார்மலான இன்குபேஷன் சென்டர்லயே ஆரி சொன்னபடி அதோட பிரைமரி பர்பஸ் வந்து ஐடியாவோட வர்றவனையும் இன்வெஸ்டரையும் லிங்க் பண்றது வந்து ஒரு இன்குபேஷன் சென்டருடைய வேலை. ஸோ இதுலயும் அதே வேலை தான் பிரைமரியா நடக்குது. அதனால மூவி இன்குபேஷன் வந்து ஒரு நேம் பண்ணியிருக்கிறோம். இதுல என்ன இன்னொரு பெரிய மாடல்னா, ஒரு படம் பண்ணணும்னா 4 கோடி வேணும், 5 கோடி வேணும்னா ஒரே ஆள் 4 கோடி போட வேண்டியதில்லை. இந்த மாதிரி இன்குபேஷன் சென்டர் ஃபார்ம் ஆகும்போது தேர் இஸ் ஷேர்ஸா பிரிச்சிருவாங்க. இப்போ ஒரு 8 ஷேர் 10 ஷேரை பிரிச்சிருவாங்க. ஸோ அவங்கவுங்க அந்த ஷேர்ஸை வாங்கிக்கலாம். அந்த கண்டென்ட்டும் இந்த டீம் அவங்களுக்கு விருப்பப்பட்டா, இது ஒரு 8 ஷேரா இருக்கு அப்படின்னா அந்த 8 ஷேர்ல நான் 1 ஷேர் வாங்கிக்கிறேன், இல்ல நான் 2 ஷேர் வாங்கிக்கிறேன், ஒரு 3 ஷேரா வச்சிருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. இது ஒரே மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு படம் அது கண்டென்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ என்னன்னா ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு 25 லட்ச ரூபா கூட ஒருத்தர் ப்ரொடியூசர் அதில் இருக்கலாம், ஒரு 8 பேர் 10 பேர் சேர்ந்து பண்ண முடியும். அப்போ அதை பிரின்சிபல் செக்யூரிட்டியாகவும் அவங்களுக்கு வந்து சின்ன பணம் போட்டோம் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு சேஃபா கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்து மேலும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இதோட பிசினஸ் லெவல் வரைக்கும் இந்த இன்குபேஷன்ஸ் லெவல் கைட் பண்ணுவாங்க, என்ன பண்ணணும். டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணி நம்ம சேரா சினிமாவுக்கு போறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு இன்குபேஷன் சென்டர் இருக்கும்போது எல்லாரும் நிறைய ஒரு டீம் இருக்கும், எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி யார்கிட்ட போகலாம், என்ன டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் எல்லாமே அவங்க பண்ணி மென்டர்ஷிப் பண்ணி ஒரு நல்ல ப்ராஜெக்டை வெளியில வர்றதுக்கு இது மாதிரியான ஒரு இன்குபேஷன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்கிறதா. அது எப்படி ஒரு ஸ்டார்ட் அப்க்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே தான் இதையும் ஒரு ஸ்டார்ட் அப்பா நம்ம ஏன் பார்க்கக்கூடாதுங்கிறதா இது ஒரு புது முயற்சி. அதுதான் நம்ம இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா நானும் பழனி தான். ஸோ மாநில இங்கிருந்தா சென்னைக்கு போய் அங்க அடிச்சு ஆள் கிளப்பிட்டு இருக்காப்ல. ஸோ அதனால ஏன்னா அவர் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, சார் சினிமாவில் போய் காசெல்லாம் விட்டுட்டீங்களான்னு நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னா. இல்லைங்க, ஆனால் சினிமாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நிறைய நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். எந்த வகையில அப்படின்னா, எப்படி நம்மள ஒரு இடத்துல பிராண்ட் பண்ணிக்கிறது. நான் ஒரு தொழில் பண்றேன், நிறைய இன்னும் என்னை தேடி என்னோட ஸ்டார்ட் அப்பா ஆரம்பிச்ச ஒரு நிறுவனம் இன்னைக்கு பெரிய குரோ ஆயிருக்கு. அப்படிங்கும்போது அது எப்படி ஒரு இடத்துக்கு பிரில்லியண்டா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவுமே அவரோட பெரிய திறமை.
ஸோ அதுதான் சொல்றேன், எந்த இடத்துல வந்து யாரும் எந்த இடத்துக்கு போகலாம். இன்னைக்கு 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அடுத்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இங்க குக்கு கோமாளி போறாரு. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல. ஸோ அதுதான் ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம ஊர்ல இருக்க இவரை பார்த்து ஒரு 100 பேர் மேல வருவாங்க. ஸோ ஆர்ஜே சியான் வந்து இன்னைக்கு இன்குபேஷன் எடுத்துக்காரு, அவரை பார்த்து இன்னொரு 10 பேர், அவருக்கும் ஒரு கிரியேஷன் இருக்கு, அவருக்கும் டைரக்ஷன் நாலேஜ் இருக்கு, அது பண்ணணும்னு அவருக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. அதுதான் அது இதில் லீட் பண்ற அளவுக்கு அவரும் எடுத்து வந்து பண்றாரு. ஸோ எல்லாமே கரெக்டான டீம் எல்லாமே போட்டிருக்காங்க. இது நல்லா வரும்னு எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸ் அதை உருவாக்க முடியும். நம்ம ஊரை சுத்தி இருக்கிற நிறைய பேர், இப்போ கோயம்புத்தூர் சுத்தி பெல்ட்ல இருக்கிற இந்த பக்கம் இருக்கிற தாராபுரமா இருக்கட்டும், இங்கிட்ட திண்டுக்கலா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், ஸோ இந்த பக்கம் கரூர், எல்லாம் இந்த பெல்ட்ல இருக்கிற எல்லாரையுமே இனிமேல் நீங்க சென்னைக்கு தான் போகணும்னு இல்லை, இங்க மாதிரி ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனை இங்கேயும் உருவாக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். மூவிக்கு வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான ஒரு தாட் ப்ராசஸ். ஒரு படம் உருவாவதற்கு வந்து பணம் மட்டும் முக்கியம் இல்லை, அதுக்கு வந்து ஒரு நல்ல கதை வேணும். அதுக்கப்புறம் அந்த அந்த கதையை கரெக்டான பட்ஜெட்ல எடுக்கிறதுக்கு உண்டான பணம், அந்த போட்ட பணத்தை எப்படி பிசினஸா திருப்பி எடுக்கிறது. ஸோ என்னென்ன வகையில பிசினஸ் எல்லாம் இருக்கு, உதாரணத்துக்கு ஓடிடி, சேட்டலைட்டு, அதுக்கப்புறம் ரீமேக் ரைட்ஸ், டப்பிங் ரைட்ஸ் இருக்கு, எஃப்எம்எஸ் இருக்கு, மியூசிக் ரைட்ஸ் இருக்கு. இதுல இப்போ வந்து சைனீஸோட ரீமேக் வரைக்கும் இருக்கு. ஸோ அது மாதிரி பெரிய ஒரு பிசினஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அது எப்படி வந்து கரெக்டான பட்ஜெட்ல எடுக்கணும், எப்படி வந்து எந்த டேட்ல ரிலீஸ் பண்ணணும், ஓடிடி பண்ணலாமா, தியேட்டருக்கு பண்ணலாமா. ஸோ நிறைய விஷயம் இருக்கு. சினிமாங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. சினிமா கனவுகளோட நிறைய பேர் வந்து இங்க இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து பணம் இருக்கிறவங்க, ஆரி சொன்ன மாதிரி பணம் இருக்கிறவங்களுக்கு அதை எப்படி பிசினஸ் பண்ணணும், சினிமா எடுத்து பண்ணணும்னு தெரியாது. நல்ல கதைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு கரெக்டான ப்ரொடியூசர்ஸ் இல்லை. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு 1 பாயிண்ட் சொல்யூஷனா இந்த இன்குபேஷன் சென்டர் வந்து நிச்சயமா இருக்கும். இது மூலமா கரெக்டான பீப்புளை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு நல்ல கதைகளை சூஸ் பண்ணி அந்த நல்ல கதைகளுக்கு உண்டான தயாரிப்பாளர்களை வந்து ஒருங்கிணைச்சு கரெக்டான பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி பிசினஸ் பண்ற வரைக்கும், அதாவது எப்படி வந்து ப்ரொமோஷன் பண்றது, மார்க்கெட்டிங் பண்றதுங்கிற வரைக்கும் இந்த பேனல்ல இருக்கிற எல்லாரும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா கைட் பண்ணலான்ட்டு இருக்கோம். இது வந்து ஒரு அருமையான முயற்சி. கிட்டத்தட்ட ஒரு 4-5 படம் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு தயாரிப்பாளரா, ஒரு நடிகரா, ஒரு பிசினஸ் மேனா, ஸோ எல்லா வகையிலையும் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு சினிமா ஆசைகளோட இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டுதல் பண்றதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த இன்குபேஷன் சென்டர். ஸோ இதை ஆரம்பிச்ச ரத்னம் குரூப் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றிகள். ஆக்சுவலா எங்களை வந்து என்ன சொல்லிட்டே இருந்தாங்க சியான், நானும் ஆரியும் வர்றாங்க, அப்புறம் யூகே செந்திலண்ணா ஒரு டைரக்டர், ஜெயசிங் சார், அப்புறம் கிளஸ்டர் அரவிந்த், இன்னும் நிறைய பேர் வந்து இதுல வரப்போறாங்க. ஸோ சின்ன படங்கள் மட்டும் இல்லை, எனக்கு என்னமோ ஒரு பெரிய படங்கள் கூட இந்த இன்குபேஷன் சென்டர் மூலமா நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை ப்ராப்பரா பிசினஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய சூப்பர் ஹிட் கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. ஸோ அருமையான முயற்சி, வாழ்த்துக்கள். இந்த இன்குபேஷன் சென்டர் இட்ஸ் நல்ல மூமெண்ட். இது ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு கிரியேட்டிவ் அண்ட் ஃபினான்ஷியல் லிங்க் பண்றதுங்கிறது இட்ஸ் குட் மூவ். இது 100% சக்சஸ் ஆகும். அதுக்காக நாங்கள் என்ன உழைப்பு வேணா உழைக்கிறோம். தேங்க்யூ. வணக்கம், நான் பார்த்திபன் தேசிங், நட்பே துணையோட டைரக்டர். சிம்பிளா ஒரே ஒரு விஷயம்தான், புரியாம அலையிறதுக்கும் புரிஞ்சவங்க கூட இருக்கிறதுக்குமான வித்தியாசம்தான். நம்ம ஒரு ஊருக்கு போய் வழி தேடி அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி போறதுக்கான டிஸ்டன்ஸை ஒரு விஷயம் குறைக்குதுன்னா அது பெஸ்ட் தான். அந்த பெஸ்ட்டுக்கான ஐடியா எடுத்தது எப்பவுமே எனக்கு தெரிஞ்ச, ஆக்சுவலா நான் பாண்டிச்சேரி, கொங்கு மண்டலம் எப்பவுமே கொஞ்சம் ஷார்ப்பா இருக்காங்கன்றது மட்டும் எனக்கு தெரியுது. ஏன்னா இங்க இருந்து தான் எல்லா கிரியேட்டிவிட்டியான ஐடியாஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கிரியேட்டிவ் ஐடியா கொடுத்த பங்கு எங்க ஊருக்காரும் இருக்காரு. அதே நேரத்தில் அதை முன்னெடுத்த ரத்னம் நிறுவனத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நல்ல முயற்சி சார், வாழ்த்துக்கள். நன்றி சார். எல்லாத்துக்கும் வணக்கம். இது வந்து ஒரு தமிழ் சினிமாக்குன்னு இல்லை, ஒரு சினிமாக்கே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா இதை நான் பார்க்குறேன். ஜென்ரலா சினிமா வந்து ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டர், அதான் கன்சிடர் பண்ணி நிறைய இன்டர்வியூஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. இதே பத்திரிகையாளர் சந்திப்புல கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டீங்க,
என்ன சார் 2 கோடிக்குன்னு படம் சொல்லி 20 கோடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியானது. கிட்டத்தட்ட அன்ஆர்கனைஸ் செக்டரா தான் இந்த மாதிரி ஒரு க்ரூமிங் செஷன்ல அப்கமிங் டைரக்டருக்கோ ஒரு 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 க்ரூமிங் செஷன் இல்லாததுனால சினிமான்றது ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டராகவே போயிட்டு இருக்கு. பணம் வச்சிருக்கவங்களுக்கு கூட பயம், வந்து தொலைச்சிருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. இன்குபேஷன் சென்டர் அப்படின்றது ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்றப்போ ஒரு சின்ன ஒரு மாணவனுக்கு கூட ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு கையை பிடிச்சி கூட்டிட்டு போற மாதிரியான ஒரு நிகழ்வு இன்குபேஷன் சென்டர். ஸோ அது வந்து ஒரு சினிமாக்குள்ள வரப்போ ஒரு படம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அந்த படத்தை எப்படி மார்க்கெட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு குழு வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போற மாதிரி பண்றப்போ இது ஆர்கனைஸ்டா வரும். இன்னும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா படம் ஆகும். எந்த நாள் ஸ்டார்ட் பண்ணணும், எந்த நாள் முடிக்கணும், எந்த நாள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயம். அண்ட் இது ஒரு பெரிய கனவாவே இருந்தது, இந்த மாதிரி நடிகர்கள் சினிமாவில் ஒரு இன்வெஸ்டர்ஸ் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா இது ஒரு முக்கியமான நிகழ்வா நான் இண்டஸ்ட்ரியோட இதுல நான் பார்க்குறேன். நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணதுனால சில வழிகள் இருக்கு, அந்த வழிகளுக்கெல்லாம் நிவாரணமா வந்து இந்த இன்குபேஷன் சென்டர் அப்படின்றது கண்டிப்பா இருக்குன்னு நம்புறோம். இது ஒரு நல்ல முக்கியமான நிகழ்வு. இது முன்னெடுத்த ரத்தினம் கல்லூரி நிறுவனங்கள் மற்றும் மதன் சாருக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி சார். இது மச் நீடட் திங். சினிமாவுக்கு வெளியில இருந்து சினிமாவுக்கு நீங்க யோசிச்சது ரொம்ப பெரிய விஷயம். நன்றி சார். சினிமா வந்து டெக்னிக்கல் சைடு வந்து சினிமா இஸ் கோயிங் டு பி இன்னொரு 5-10 வருஷத்துல பெரிய ரெவல்யூஷனே நடக்க போகுது. ஆக்சுவலா இப்போ ஏஐ வந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னா, இப்போ நான் ஒரு 10 மொழியில டப் பண்ணணும் அப்படின்னா 10 மொழி தெரிஞ்சிருக்கணும், இல்ல தெரிஞ்சவங்களை கூட வச்சு என் வாய்ஸ்லயே பண்ணணும்னா நான் போய் பயிற்சி எடுத்து தான் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச மொழியில நான் பேசிட முடியும். இப்போ அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, அந்தந்த மொழி தெரிஞ்சவங்கள நம்ம லிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு குரலை வச்சு பேச வைக்கிறாங்க. ஆனா அப்படி பேசும்போது நம்ம முகத்துக்கு இப்ப என்னோட ஃபேஸுக்குன்னு எனக்கு இந்த வாய்ஸ், என்னோட ஒரிஜினல் வாய்ஸ் இது கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கல. இப்போ ரஜினி சார் ரிலீஸ் ஆன ஜெயிலரா இருக்கட்டும், விஜய் சாரோடைய லியோவா இருக்கட்டும், பெரிய பெரிய ஹீரோஸ் மல்டி லாங்குவேஜ் நீங்க ரிலீஸ் பண்ணும்போது அவங்க வாய்ஸ்ல அவங்க டப் பண்றது இல்லை. இப்போ அதெல்லாம் என்ன மாறிடுச்சுன்னா, லிப் சிங்கோட நீங்க போய் டப் பண்ணவே தேவையில்லை. உங்க வாய்ஸ் பேங்க்ல எல்லாத்தையும் ஒரு இடத்துல கிரியேட் பண்ணிட்டு உங்க வாய்ஸவே ரீக்ரியேட் பண்ண முடியும். இன்னொரு ஆளை வச்சு டப் பண்ணிட்டு எமோஷனை அது கேப்சர் பண்ணிடும், உங்களுடைய லைவ் வாய்ஸை வந்து சிங்க் பண்ணிடும். ஸோ ரஜினி சார் பேசவே தேவையில்லை. ரஜினி சார் வாய்ஸ் பேங்க்ல வாய்ஸ் அவரோட மாடல் இருந்தா போதும், அதை வச்சு பண்ணிட முடியும். நான் பண்ணவே தேவையில்லை, எந்த லாங்குவேஜ்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்க வாய்ஸை வந்து சைனால எந்த லாங்குவேஜுக்கும் நீங்க ரெண்ட் அவுட் பண்ணலாம். இந்த படத்துக்காக என் வாய்ஸை கொடுக்குறேன்னா, என்னோட வாய்ஸ் எனக்கு பேஸ் வாய்ஸ் இருக்கு, இல்லை எனக்கு தின் வாய்ஸ் இருக்குன்னா ஹாலிவுட் படத்துக்கு கூட உங்க வாய்ஸை கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய ரெவல்யூஷனரி வந்துகிட்டே இருக்கு டே பை டே. ஆனா எதை சினிமால செய்யவே முடியாத ஒரு விஷயம் என்னால செய்ய முடியாதுன்னா, மனிதன் யோசிக்கிற கிரியேஷன் செய்ய முடியாது. அதனாலதான் மொத்த இந்திய சினிமாவையும் நோக்கி உலக கம்பெனிகள் வந்து இங்க ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சினிமா இந்த வருஷம் டிப்பு, ஆனா வெயிட் பண்ணி பாருங்க, அனதர் வித்தின் 2 இயர்ஸ்ல ஒரு பெரிய அப் இருக்கும். இது ஷேர் மார்க்கெட் மாதிரி தான், ஒரு டிப்பு வரும், அப்புறமா மறுபடியும் ஒரு அப் வரும். ஸோ அதனால நிறைய ரெவல்யூஷன் நடக்க போகுது, நிறைய சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸ் நடக்கும்போது எப்பயுமே ஒரு ஸ்டாக்டா இருக்கணும், ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்கும் பார்த்தீங்களா. அதனால இந்த வருஷம் பிசினஸ், மார்க்கெட்டு, தியேட்டருக்கு வர்றது எல்லாமே கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்கு. ஆனா பெரிய மாற்றத்தை நோக்கி சினிமா நகர்ந்துட்டு இருக்கு. நிறைய நல்ல கதைகள். இப்ப இந்த முயற்சியே பாருங்களேன், இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை மாதிரி சொன்னோம்னா, இப்போ ஸ்டார்ட் அப் இப்போ பண்றதை விட்டுட்டு சினிமா யாருப்பா இன்குபேஷன். பட் அதுதான் பெரிய ப்ராசஸ். இங்க கேஜிஎஃப் பாத்தீங்கன்னா ஒரு முன்னாடி எடுத்த படம் வந்து ஒரு 200-300 கோடி ரூபாய் கலெக்ட் ஆன படம் பார்ட் 2 1000 crores பண்ணுது. காந்தாரா ஒரு சின்ன படமா அங்க உருவாக்கப்பட்டுச்சு, ஒரு பெரிய ரெவென்யூ. இப்போ 2க்கு பாருங்க, ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். அப்போ ஆடியன்ஸ் எந்த ஹீரோனே பார்க்க தயாரா இல்லை, யாருன்னே அவருக்கு தெரியாது வர்றதுக்கு முன்னாடி. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது. யாஷா இருக்கட்டும், இப்போ ஷெட்டியா இருக்கட்டும், எல்லாரையும் அதுக்கப்புறம் படத்தை பார்த்து நம்ம எல்லாரையும் கொண்டாடுறோம். அப்போ இங்க எந்த ஹீரோ பார்க்க வரங்கிறது முடியல, என்ன படத்தை பார்க்க போறேன்னு மக்கள் தயாராயிட்டாங்க. ஸோ அந்த டாக் இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே பார்க்க தயாராயிட்டாங்க. மஞ்சுமல் பாய்ஸ்ல யார் நினைச்சிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும், பெரிய விளம்பரம் கூட இல்லை. ஆனா எல்லாரும் குடும்பங்களாக போய் பார்த்தாங்க. அப்போ ஒரு படத்தோட வெற்றிங்கிறது வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய உழைப்புல தான் இருக்கே தவிர எந்த முகம் நடிக்கிறதுங்கிறலாம் 2வது ஆயிடுச்சு. ஸோ அப்போ அதுக்கான ஒரு பெரிய பேஸ் தான் இது. இப்போ நான் பேசும்போது அப்படி சொன்னேன், நான் நாளைக்கு இந்த இன்குபேஷனுக்கு என்னோட டேட்ஸ் வேணுமா சார், நான் ஷேரிங்ல வரேன் சார், எனக்கு கைஸ் கொடுக்க வேணாம். ஒரு நல்ல கதையை நான் நம்புறேன்ல, ஒரு ஆர்டிஸ்ட் நம்புறேன். நிறைய என்ன சொல்றாங்கல்ல, ஹீரோக்கள் வந்து ஏன் ஷேரிங்க்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா,
அவங்களுக்கு ரெவென்யூ மாடல்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, டிரான்ஸ்பரன்சி இல்லை. அப்போ கொடுக்குற சம்பளத்தை ஃபர்ஸ்டே வாங்கிடுவோம்னு நினைக்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு காங்கிரீட்டான ஒரு மாடல் வரும்போது ஒரு பெரிய ரெவல்யூஷனரியா இருக்கும். எனக்கு டிரான்ஸ்பரண்ட் பிசினஸ் இருக்கும், என்ன சேல் ஆச்சு, என்ன எனக்கு இன்கம் வந்துச்சு. அப்போ ஒரு இடத்துல வந்து பேலன்ஸ் ஷீட் கரெக்டா இருக்கும்போது எனக்கான இன்கம் ஒரு இடத்துல நான் எடுத்துக்கிட்டு எனக்கு பிரச்சனையே இல்லை. நானும் லவ் பண்ணி ரிஸ்க் எடுப்பேன். எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கிறதுன்னு ஓட இருக்கிறோம். அப்போ நான் மட்டும் ஏன் சம்பளம் வாங்கிட்டு ஓடணும்? அப்படி இல்லாம நம்பிக்கையை எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு இவர் ஒரு டேட் வாங்க ப்ரோ ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு நாளைக்கு சொன்னாங்கன்னா, நல்ல கதை இருந்தா இவர் ப்ரொடக்ஷன்ல நாளைக்கு எடுத்து போய் படம் பண்ணுவார். இப்போ நான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இங்க இருந்தே சேனண்ட கேட்டு ப்ரோ 2 கதை இருந்தா சொல்லுங்க ப்ரோ, யாரும் அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லலாம், டெக்னீஷியன் எடுத்துக்கலாம். இட்ஸ் பின் கொலாபரேட்டிவா இருக்கும். இங்க இருந்து நிறைய பேரை நம்ம உருவாக்க முடியும், ட்ரைனிங் செஷன் கொடுக்க முடியும். ஏன்னா இங்கே நிறைய விஸ்காம் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, படிக்க வராங்க. அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கும், யாரை போய் பாக்குறதுங்க, எந்த ஆபீஸ் போய் கதவு தட்டுறதுங்க. எனக்கெல்லாம் 3-4 வருஷம் என்ன பண்ணணும்னே தெரியாது, போட்டோ எடுத்து சுத்தின காலம் இருக்கு. பட் இன்னைக்கு அப்படி இல்லை, வரும்போதே குரூம்டா இருக்கு. இப்போ இங்க ஒரு இன்குபேஷன் சென்டர் இருக்குன்னா இங்க படிக்கிறவனுக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும். அவன் ரைட்டரா இருப்பான், ஆக்டரா இருப்பான், கேமராமேனா வரலாம், எந்த கிராஃப்டை வேணாலும் எடுத்துக்கலாம். பட் அதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை இதை ஏற்படுத்தி கொடுக்கும் நான் நம்புறேன். அவரு கேட்ட ஒரு ஸ்பெசிபிக் கொஸ்டினுக்கு இதுல அசோசியேட்டட் பிசினஸஸ் நிறைய இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இந்த மூவி ப்ரொடக்ஷன்ல அசோசியேட்டட் பிசினஸ் அதையெல்லாம் இன்குபேட் பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா அது இப்பவே பண்ணுவோம். ஓகே, இப்ப வந்து ஒரு விஎஃப்எக்ஸ்ல வந்து ஒரு மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் செட்டப் யாரோ ஒருத்தர் கிரியேட் பண்றோம், அதுக்கு வேணுங்கிற ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி வந்தா அது இன்னைக்கு கூட பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏற்கனவே இருக்கு மல்டிமீடியா டிஜிட்டல் மீடியா கம்பெனிஸ் இருக்கு நம்மளுடைய இன்குபேஷன் சென்டர்ல. ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற டிஜிட்டல் மீடியா கம்பெனி எல்லாம் இருக்கு. பட் ஆனா இந்த முயற்சி ஸ்பெசிபிக்கா என்னன்னா ப்ரொடக்ஷன், ஓவரால் மூவி ப்ரொடக்ஷன். நீங்க சொல்ற அந்த அசோசியேட்டட் எலிமெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கு, இன்னும் டீப்பராகவும் பண்ணலாம். பண்ண முடியாதுங்கிறது ஒண்ணு கிடையாது. இது ஒன்லி ஃபார் ப்ரொடக்ஷனுங்கிறது இல்ல, அதர் திங்ஸ் அசோசியேட்டட் வித் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இதுல என்ன நீங்க கேட்ட இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ அரவிந்த் பிரதர் பின்னாடி இருக்காரு, படம் இங்க இருந்து பண்றாரு. இப்போ இவருக்கு நிறைய ஆர்டிஸ்ட் தேவை இருக்கும், நிறைய கதைகள் தேவை இருக்கும். இப்போ அவரு சர்க்கிள்ல அவர் கேட்டுட்டு இருப்பாரு. இப்போ என்ன ஆகும், இப்போ இந்த மாதிரி இன்குபேஷன் சென்டர்னு வரும்போது இது ஒன்லி ஃபார் க்ரூமிங்கா இருக்கனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்துரும். 2 ஆர்டிஸ்ட் வந்துடும், 2 ப்ரொடியூசர் வந்துடும். நானும் ஒரு இன்குபேஷன் சென்டர் போகும்போது ப்ரோ இந்த ஜோன்ல இருந்து இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கலாம், 4 கதையை எடுக்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம், நமக்கே 2 கதை நடிக்க வேணா கூட இங்க இருந்து எடுத்துக்கலாங்கிற அந்த ப்ராசஸ் உருவாயிடும். அப்ப என்ன ஆயிடும், ஜாயின் டுகெதர் ஆயிடும். இப்ப தனியா நான் ஜெயிக்க போராடுறேன், இவர் ஜெயிக்க போராடுறாரு, அவர் ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிக்க போராடுறாருங்கிறது, அண்ணன் கேமராமேன் அவர் ஒர்க் பண்றாருங்கிறத தாண்டி அவருக்கு என்ன பண்ணுவாரு, நமக்கு தெரிஞ்ச கதை கேட்கறாங்கப்பா இங்க ஏதாவது இருந்தா என்ன சொல்லுவாரு, அடுத்து அரண்மனை 5க்கு கதை ரெடி ஆயிட்டு இருக்குன்னா என்ன கேட்டாருன்னா இங்க ஏதாவது இருக்கா உடனே சொல்லுங்கன்னு அனுப்பிச்சு விடுவாரு. டென்ஷன் ஆயிடும், அவ்வளவுதான். ஈஸியா இருக்கும். இது பஸ் ஸ்டாப் மாதிரி, வண்டி வரும், யார் வேணா ஏறி போய்க்கலாம், அந்த மாதிரி. அது ஒரு ப்ராப்பரா, ஆமா. இது தெரிஞ்ச இடமா ஒரு இடம் இருக்கும்போது இது ஆர்கனைஸ், இப்போ ஒரு கல்வி நிறுவனமா இருக்கிறதுனால இது ஒரு ஆர்கனைஸ் செக்டராவே இருக்குங்கிற நம்பிக்கை ஃபர்ஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் பிளைண்டா ஒரு விஷயத்த ஆரம்பிக்க முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இருக்கும், கதை கேட்கணும், அதுக்கு ஃபில்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் அது ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க் இருக்கு, அதுக்கப்புறம் டெக்னிக்கல். இப்போ அதுக்கு எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டேஜஸா அதை கடந்து போகும்போது ஒரு நல்ல சினிமாவை, இப்போ நம்ம சொல்லலாம் ஹாலிவுட் தரத்துக்கு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணணுங்கிறதையே முதல்ல நம்ம இங்க புரிய வைக்க வேண்டியது இருக்கு. அப்ப அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனா இன்னும் தெளிவா வேலை செய்யறதுக்கு இந்த மாதிரியான இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து நிறைய பேரை அந்த கல்ச்சருக்கு நம்ம நகர்த்திட்டு போகும். பெரிய படங்களுக்கு எப்பவுமே ஸ்கிரீன் ஃபில் ஆயிடுச்சு. அப்புறமே சின்ன சின்ன படங்கள் வரும்போது அவங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேசும்போது நான் கேட்கற கேள்வி நீங்க அதே சொல்லிட்டீங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து சின்ன பசங்க படங்களை கூட இப்ப எடுக்கிறது இல்ல, அது என்ன காரணம் சார்? அது ஏன் அவங்க எடுக்கிறது இல்லைன்னா, நிறைய சின்ன படங்களுக்கு போதிய விளம்பரங்கள் பண்றது இல்லை. இப்போ விளம்பரங்கள் பண்ற படங்கள் வரும்போது மக்கள் இந்த படம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதை போய் பார்க்க தயாரா இருக்காங்க. இல்ல அந்த ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் தெரியும் போது போய் பாக்குறாங்க. அப்ப சின்ன படங்கள் நம்பி எடுத்துட்டு ப்ராப்பரா விளம்பரம் பண்ணாத போது மக்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு படத்தை மறுபடியும் பார்க்கும்போது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு அவனுக்கு ஓடிடில பார்க்கும்போது ஒரு டவுட் வந்துருது. அந்த ப்ரிவியூ வர்றதுல மட்டும்தான் இருக்கும், சில படங்கள் ப்ரிவியூ வர்றதில்லை. இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஓடிடி வாங்குற படங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து அவங்க சைட்ல போடுறாங்க. இப்போ அமேசானா இருக்கட்டும், நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், அவங்க பை பண்றாங்க பாத்தீங்களா, அந்த படத்துக்கு தான் அவங்க ப்ரொமோஷனே பண்றாங்க. ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல அவங்களுடைய அபிஷியல் சைட் எல்லாம் போடுறதா இருக்கட்டும். இப்ப ரெவென்யூக்கு வாங்குறாங்க பாத்தீங்களா, ஷேரிங்க்கு, அந்த படங்கள்லாம் அவங்க ப்ரமோட் பண்றதே இல்லை. உள்ள இருக்கும், கேட்லாக்ல உள்ள இருக்கும், லைப்ரரியில படம் இருக்கும், நீங்க போய் தேடி பார்க்கணும் ஆக்சுவலா. அப்ப என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொன்னா போருக்கு போய் ஜெயிச்சுட்டு வாங்க அப்புறமா வாங்கிக்கிற படம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு.
ஏன்னா அங்கேயும் வந்து பாக்குற படங்களுக்கு வியூஷிப் கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது அவங்க எவ்வளவு செகண்ட்ஸ் பார்த்தாங்கிற வரைக்கும் டேட்டா வச்சிருக்காங்க. யார் இதுல இருந்து ஸ்கிப் பண்ணா, யார் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணா, எல்லா டேட்டா அவங்ககிட்ட இருக்கு. எந்த படம் பாக்குறாங்க, இப்ப என்ன எடுத்தீங்கன்னா, என்னோட ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா, நான் என்ன கேட்டகரி படம் பாக்குறேன், என் ஒய்ஃப் என்ன கேட்டகரி, ஏன்னா எல்லாருமே பேர் போட்டு வச்சிருக்கோம்ல, என் குழந்தை என்ன படம் பார்க்கறது வரைக்கும் தெரியும். ஸோ ஈஸியா கேட்டகரைஸ் பண்ணிடுறாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன படத்தை இங்க விற்கிறது, இவங்க இதை பாக்குறதே இல்லை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. ஸோ நம்ம அந்த அந்த ஜானருக்கு போனதுனால அது சார்ந்த படங்களை நீங்க எடுத்துட்டு வாங்கன்னு கேக்குறாங்க. அதனாலதான் அவங்க இப்ப டெம்ப்ளேட்டே வைக்கிறாங்க, இப்படியான படங்களை எடுத்துட்டு வாங்கன்னு கேக்குறாங்க. அது ஒரு பெரிய டெம்ப்ளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை போய் எடுத்துட்டு வாங்கன்னு கேக்குறாங்க. அங்கதான் இப்ப நிறைய பிரச்சனை ஆரம்பிக்குது கிரியேட்டர்ஸ்க்கும். ஏன்னா இந்த படம் தான் ஓடுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப என்னன்னா அந்த தடுமாற்றத்தை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இன்னும் நல்ல கதைகளுக்கு நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும். ஆக்டர், டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கு அந்த பேஷன்ஸ் இருக்கணும். 2 மாசம் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு பதிலாக 6 மாசம் வேலை செய்ய வேண்டியது இப்போ. கடைசி ஒரு ஸ்டார்டிங் சொன்னது அதுவும் நீங்க தான் சொன்னீங்க. பெரிய படங்க அந்த 2-3 கோடி ரூபா வச்சிருக்கவங்க பெரிய பட செலவுல ரிலீஸ் எல்லாம் ஆயிடுது. அந்த மாதிரி அது ஒரு பிளாட்ஃபார்மா செட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி இருக்குல்ல, நீங்க ஈஸியா ரெஸ்யூம் எடுத்துறாங்க. நம்ம போய் பார்க்கும்போது இதுல இவங்க டெவலப் ஆயிருக்காங்க எடுத்துறாங்க. குக்கிராமத்துல இருந்து வராங்க, அவங்க தான் நிறைய சினிமா கனவோட வராங்க. ஸோ இந்த இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் வந்து இதை சூஸ் பண்றது, சினி ஃபீல்ட சூஸ் பண்ணிருக்காங்க. மீடியா எண்டவர் சார் யார் வேணா சூஸ் பண்ணலாம். நீங்க என்னன்னா பயணம் மாறிக்கிட்டே இருக்கும். பயணம் போற வண்டி தான் மாறிக்கிட்டே இருக்கும் தவிர பயணம் மாறாது. சினிமா இருந்துகிட்டே இருக்கும். சினிமாவோட ப்ராசஸும் டெக்னாலஜி தான் மாறிட்டு இருக்கும் தவிர சினிமா மாறாது. அதனால அந்த கனவோட வராம பாத்தீங்களா, அவன் தான் உண்மையாக சினிமா வாழ வச்சுட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு தான் அந்த வெறி இருக்கு, அவருக்கு தான் பேஷனா 10 வருஷம் 5 வருஷம்லாம் உழைக்கிற அந்த காசெல்லாம் வேலை செய்யணும் ட்ரீம் இருக்கு. நான்லாம் ஊர்ல இருந்து வந்தாது ஓகேங்களா. 10-15 வருஷம் சினிமாவில் போட்ட உழைப்ப வேற எங்கேயாவது போட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இதை விட நிறைய சம்பாதிச்சிருக்கலாம், ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம். ஆனா இன்னும் என்ன எங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னா, பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், அந்த பிடிச்ச கிரியேஷன் ஃபீல்ட்ல செய்யறோம் இருக்கு பாத்தீங்களா. அவங்க நம்ம என்னைக்குமே ஐயோ நீ வராதுன்னு சொல்லி பயமுறுத்திடவே கூடாது சார். எல்லாமே சொல்ற ஒரே விஷயம் தான் சார், பெரிய படம் தான் தியேட்டருக்கு ஓடும், சின்ன படங்கள் போகாதுன்னு சொல்றாங்கல்ல, அப்படி இல்லை சார். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எந்த படம் கொடுத்தாலும் பார்ப்பாங்க சார். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறீங்களாங்கிறதா இப்போ கேள்வி. அது வீட்டுல பாக்குற படமா இருக்கிற இருந்தாலும் சரி. ஆனா தியேட்டருக்கு வந்து 150 ரூபா கொடுத்து எல்லா வேலையை விட்டுட்டு பார்க்கணும்னா அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். அப்படியான படங்களை எடுக்கிறதுக்கு நம்ம தயாராகணும். இப்ப நீங்க கனவோடு வர்றவனுக்காக தான் இந்த தயாரிப்பு. இன்னும் கொஞ்சம் அவனை க்ரூம் பண்றது, இன்னும் கொஞ்சம் அவருடைய ட்ரீமை வந்து ஷேப் பண்ணி கொடுக்குறது, அவருக்கு சப்போர்ட் சிஸ்டம், மென்டர், அது மாதிரி அவருக்கு என்ன வீக்கா இருக்கிறோ அதெல்லாம் ஹெல்ப் பண்ற ஒரு க்ரூமிங் செஷன் இங்க ஃபார்ம் ஆயிடும். இப்ப இதுவே நான் அடுத்த வருஷம் நம்ம மீட் பண்ணும்போது இதுக்கான பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாயிருக்கு. இது ஜஸ்ட் ஸ்கிராச்சா தான் இன்னைக்கு எல்லாமே உருவாயிருக்கு. கண்டிப்பா அடுத்து நிறைய இதுக்கு, ஏன்னா இது வந்து ஒரு பெரிய வேலை. அது ஈச் டிபார்ட்மெண்ட்டை நம்ம ரெக்ரூட் பண்ணணும். உட்காந்து இதுக்குன்னே உட்காந்து கதை கேட்டுட்டே இருக்கணும் ஒருத்தருங்க. இங்க ஒரு டீம் போட்டு ஏன்னா நிறைய பேர் வந்துருவாங்கல்ல பார்த்துட்டு, அப்புறம் அவங்கள செக்டாரா பிரிக்கணும். டிஓபி யாரு தனினா, இப்ப அண்ணா வராருன்னா அவர் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணணும். ஆக்டிங் யாராவது கத்துக்கிறாங்கன்னா அவங்க ஒரு ஒர்க் ஷாப் பண்ணணும். நான் ஆக்டிங் டியூட்டராக வந்திருக்கேன். இப்ப என்ன மாதிரி ஒரு ஆள் யாராவது ஆக்டிங் டியூட்டருக்கு வரணும். அப்புறம் ஆக்டரை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு, எப்படி ஹேண்ட்லிங் ஆர்டிஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. இது மாதிரி நிறைய அவங்களுக்கு தேவைப்படுது. அப்புறம் ரைட்டர்ஸ் தேவைப்படுது. அப்புறம் நிறைய இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்ல கதைகள் தேவைப்படுது. அப்ப திரைக்கதை எப்படி எழுதணும்னு தெரியணும், அதுக்கு நம்ம அவங்களை தயார்படுத்தணும். இப்படி ஒவ்வொரு செக்டருக்குமே அவங்க கிட்ட இருக்க நாலேஜை நம்ம பெரிய லெவல்ல நம்ம தயார்படுத்தணும். ஸ்டோரி போர்டு போடணும், அதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணணும், காஸ்டியூம் டிசைன்ல இருந்து ஒரு நல்ல படம் எடுக்கணும்னா என்டையரா மியூசிக் நாலேஜ் வரைக்கும் ஒரு டைரக்டருக்கு இருக்க வேண்டியது.